செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அருள்மிகு ஸ்தலசயன பெருமாள் திருக்கோவில் உள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 63 திவ்ய ஸ்தலமாக விளங்கும் இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பெருவிழா 10 நாட்கள் நடைபெறும். விழாவின் துவக்க நாளான இன்று காலை 4000 பாசுரங்கள் பாடி வைணவ முறைப்படி கொடியேற்றப்பட்டது. பின்னர் ஸ்தலசயன பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் முதல் கட்டமாக வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னங்குப்பம் ஊராட்சியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தேர்தல் திருவிழா அழைப்பிதழை வழங்கினார். மேலும் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் ஏந்திய மகளிர் குழுக்களுடன் வீடு வீடாக சென்று மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்குடன் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என கூறி அழைப்பிதழை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் திமுக இளைஞர் அணியினர், கல்லூரி மாணவர்கள், முதல் தலைமுறை 18 வயது நிரம்பிய வாக்காளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஈரோடு தொகுதி வேட்பாளர் KE பிரகாஷுக்கு வாக்கு சேகரித்தனர். வீடுகள், கடைகளுக்கு நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி திமுகவிற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரித்தனர். இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறும் நிலையில் திமுகவினர் தங்கள் தேர்தல் பரப்புரையை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இறைச்சி மற்றும் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் தனியார் நிறுவனத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை அகற்ற வேண்டும் என கிராம மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சென்னப்பட்டி கிராம பகுதியில் கேரளாவை சேர்ந்த தனியார் கெமிக்கல் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் இறைச்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும், மேலும் இறைச்சி கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரால் மண்வளம் மற்றும் நீர்வளம் பாதிக்கப்படுவதாகவும் கூறி நிறுவனத்தை அகற்றக் கோரி கிராம மக்கள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி கிராம மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் நள்ளிரவு 12 மணிக்கு திடீரென கள்ளிக்குடி காரியாப்பட்டி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சம்பவம் அறிந்து வந்த கள்ளிக்குடி போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் வட்டாட்சியர் புகார் மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை அகற்ற நடவடிக்கை எடுப்பதாகவும், அதுவரை தற்காலிகமாக இந்த நிறுவனத்தை மூட மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கிராம மக்கள் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு அரசு மதுபான கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாமக வேட்பாளர் திலகபாமா பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது திண்டுக்கல் புறவழி சாலையில் கள்ளத்தனமாக குடோனில் மது விற்பனை செய்து கொண்டிருந்தனர். இதை பார்த்தவர் உடனடியாக குடோனுக்கு உள்ளே நுழைந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த விற்பனையாளர்களை சிறைப்பிடித்து தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார். உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தொடர்பு கொண்டு கள்ளத்தனமாக மது விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மது விற்பனை செய்த குடோனை சீல் வைத்தும் விற்பனையாளரை கைது செய்தனர். இச்சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டியில் தேமுதிகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தேனி பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக அதிமுகவின் கூட்டணி கட்சியான தேமுதிகவினர் ஆண்டிப்பட்டி நகர் ஜக்கம்பட்டி பகுதியில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். தேனி மாவட்ட மகளிர் அணி தலைவி சந்திரமதி தலைமையில் தேமுதிகவினர் நெசவாளர்கள் குடியிருக்கும் பகுதிக்கு சென்று விசைத்தறி தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சங்ககிரியில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளர் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலுக்காக நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள நாமக்கல், ராசிபுரம், திருச்செங்கோடு, சங்ககிரி, பரமத்தி வேலூர், சேந்தமங்கலம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் 1661 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன் ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் வாக்காளர்கள் 100% வாக்களிக்கும் வகையில் சங்ககிரியில் வருவாய்த்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில தொழில்துறை செயலாளரும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொது பார்வையாளருமான ஹர்குன்ஜித் கவுர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சங்ககிரி சட்டமன்ற தொகுதி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் பலர் உடனிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.